டிராகன் படத்தோடைய ரிலீஸ்க்கு அப்புறமா அந்த படத்தோட ஹீரோயினான கயது லோஹர் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அவங்கள பற்றி தான் பேச்சு. அவங்கள எப்போ மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக சவுத் இந்தியாவில் என்னென்ன மிக முக்கியமான படங்கள் இருக்கோ எல்லா படங்களையும் அவர் புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அவங்களுடைய லைனப்பை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். மிக முக்கியமாக என்ன படம் பண்ணுறாங்கன்னா, காளிதாஸ் இருக்கார்ல, அவருடைய நடிப்பில் இவங்க ஹீரோயினாக ஒரு படம் நடிக்கிறாங்க. அந்த படத்தோடைய பேர் நிலா வரும் வேலைன்னு சொல்லிட்டு அண்ட் அதர்வா ஹீரோ நடிக்கிறார். அந்த படத்துலையும் இவங்க தான் ஹீரோயின். அந்த படத்தோடைய பேர் இதயம் முரளி. அதுக்கு அடுத்தபடியாக விஸ்வசேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் இவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அந்த படத்தோடைய பேர் ஃபங்கி. அதுக்கப்புறம் நிவின் பாலி படத்துலையும் நடிக்கிறாங்க. அந்த படத்தோடைய பேர் தாரம். அதுக்கு அடுத்தபடியாக ரவி தேஜா, தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, அவருடைய படத்திலையும் கயடு லோஹர் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இதை தாண்டி தமிழ் படங்கள்லையும் நிறைய மிக முக்கியமான படங்களில் டாக்ஸ் போயிட்டு இருக்குன்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்குது. கண்டிப்பாக தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஓவரால் சவுத் இந்தியாவிலே மிக முக்கியமான ஹீரோயினாக அவங்க மாற போகிறாங்கன்றது ரொம்ப கண்கூடாக தெரிய வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் வேறு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க சைன் பண்ணுறாங்க, இன்னும் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படங்களுக்குலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.